Hello everyone, welcome to Let's Talk Law India. இன்னைக்கு நம்ம லீகல் மேக்ஸிம் சீரீஸ்ல பார்க்க போற முக்கியமான லீகல் மேக்ஸிம் என்ன அப்படின்னா அனிமஸ் பொசிடென்டி. அனிமஸ் பொசிடென்டினா என்ன? ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் இன்டென்ஷன் டு பொசஸ். இது எதுக்கு கோர்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமா டு டிட்டர்மைன் பொசிஷன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஆஃப் பொசிஷன் அண்ட் ஓனர்ஷிப் இது ரெண்டும் சம்டைம்ஸ் வந்துட்டு சேமா இருக்கும், சம்டைம்ஸ் இது வந்துட்டு டிஃப்ரெண்டாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு நீங்க வாங்குறீங்க, வீட்டோட ஓனர்ஷிப் உங்களுது தான். பட் அந்த வீடை நீங்க வந்துட்டு லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ விடுறீங்க, அப்போ பொசிஷன் இன்னொருத்தவங்க வச்சிருப்பாங்க. ஸோ பொசிஷன் அப்படின்னா எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி பொசிஷன் அப்படின்னா வந்துட்டு இன்டென்ஷன் டு பொசஸ், அப்புறம் பிசிக்கல் கண்ட்ரோல் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அனிமஸ் பொசிடென்டி. ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு இந்தியன் கேஸ் லாஸ் நிறைய வந்துட்டு மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒன் சச் இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்துட்டு கர்நாடகா போர்ட் ஆஃப் ஒர்க் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு பொசஷன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிசிக்கல் கண்ட்ரோலும் இன்டென்ஷன் டு பொசஸ் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த லீகல் மேக்ஸிம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது லீகல் மேக்ஸிம்ஸ் பத்தி 1 minute கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் லேர்ன் லா டுகெதர். தேங்க்யூ.